இந்த வீர வணக்கம் செலுத்தும் நாள் தற்போது அனுசரிக்கப்படுது. இதற்கு முன்னாடி நம்ம இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இளம் தலைமுறைக்கு ஈழம் போர் குறித்தே நிறைய புரிதல் இல்லாம இருக்கு. அதை நீங்க விளக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். தெற்காசிய மாநாடுக்கு சார்க் மாநாடுக்கு ஒரு 3000 இந்திய இராணுவத்தினர் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது நடக்கிறது கொழும்புல நடக்குது. அப்போ தேர்தலை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தலை ஒட்டி வேகமாக ஏதோ ஒரு காய் நகர்த்தப்படுது. என்ன காய்னு கேட்டால் விடுதலை புலிகள், அதாவது ஈழத்திற்கான போராடிய 35 வருடங்கள் போராடிய ஆயுத போராட்டம் போடாதைய இன்னொரு 2 மாசம் தானே இருக்கு. எலெக்ஷன் வந்துடும், காங்கிரஸ் போயிரும், பிஜேபி வந்துடும், தமிழகத்துல அதிமுக வந்துடும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம நீங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க நெருக்கடி ரொம்ப அதிகமான நெருக்கடி இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் லண்டன்ல இருந்து மூர்த்தி அப்படிங்கிறவர் இங்க வந்திருந்தாரு. அந்த சமயத்தில் முக்கியமான தமிழக தலைவர்களை போய் கூட்டிகிட்டு நான் தான் கூப்பிட்டு போவேன், கொண்டே காமிப்பேன், பேசிட்டு வருவோம். சில இடங்களில் அவரே தனியாக போய் பேச சொல்லுவேன். நான் சில இடங்களுக்கு நானும் கூட போவேன், அவரோடைய போவேன், உட்காந்து பேசுவோம். எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்படிலாம் போயிட்டு இருந்தது. தடை இருந்தது சார், அது அவங்க வெளியே சொல்றது இல்ல. அது அவர் யார் முன்னாடியே அவர் பண்ணிக்கல, இறக்கல. அதனால யார் ஐ விட்னஸ் இல்லை. ஆனா சர்க்கம்ஸ்டன்சஸ் விட்னஸஸ் நிறைய இருக்குது. சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அவரு இறந்ததுக்கான அத்தனை இது இருக்குது. ஒரு பாடியும் காமிச்சாங்க. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். 2009ஆம் ஆண்டு ஈழம் போர் முடிந்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்ததா அறிவிக்கப்பட்டு தற்போது வரை 16 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 16 ஆண்டுகள் கழித்து சுவிட்சர்லாந்துல அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளால அரங்கேற்றப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல்கள் குறித்த நிறைய பின்னணி விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஈழம் ஆய்வாளர் திரு அக்னி சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த வீர வணக்கம் செலுத்தும் நாள் தற்போது அனுசரிக்கப்படுது. இதற்கு முன்னாடி நம்ம இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இளம் தலைமுறைக்கு ஈழம் போர் குறித்தே நிறைய புரிதல் இல்லாம இருக்கு. அதை நீங்க விளக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி மட்டுமே பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாண்ட என்ன, ஏன் இப்படி ஒரு 16 ஆண்டுகள் அமைதி காத்தாங்க, இப்போ ஏன் வந்திருக்காங்க, அதுபோல் 16 ஆண்டுகளுக்கு முன்னே என்னதான் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆயுத போராட்டம் நடந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 இறுதி ஆக பார்த்தீங்கன்னா அந்த போர் உக்கரமடைஞ்சு நெருக்கிட்டு வர்றாங்க. இலங்கை இராணுவம் நெருக்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் 2008 சார்க் மாநாடு நடக்குது. நம்ம இங்கிருந்து இப்போ தொடங்கினா தான் அது முழுமை பெறும்னு நினைக்கிறேன். அந்த இறுதிப்போர் மே 19 வரைக்கும் நடந்ததுங்கிறாங்க. அந்த இது அதோட முடிவு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், நீங்கள் 2008 தெற்காசிய, அதாவது சார்க் மாநாடு நடக்குது. அதுக்கு மன்மோகன் சிங் போகிறார். அதில் முக்கியமான ஒரு எல்லாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 3000 இராணுவம், இந்திய இராணுவம், அதாவது சீக் ரெஜிமெண்ட்டோட ஆளுக்கு தான் அங்கே போகிறாங்க. ஏன் சீக் ரெஜிமெண்ட் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. அதாவது இந்திரா காந்தியை பொற்கோயிலில் போனதுக்காக கொன்னப்போ அந்த பொற்கோயிலுக்குள்ளார உள்ளுக்குள்ளே போய் அந்த சீக்கியர்களை அடித்தது அவர்களை அந்த தோஷம் செஞ்சு அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்குனது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற சொல்லி அங்கே தமிழர்கள் படை அனுப்பப்பட்டது. அது இந்திரா காந்தி பீரியடில் நடந்தது. ஸோ ஆனால் அதே போல்
தெற்காசிய மாநாடுக்கு சார்க் மாநாடுக்கு ஒரு 3000 இந்திய இராணுவத்தினர் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது நடக்கிறது வந்து கொழும்பில் நடக்குது. ஆனால் இந்திய அரசு அதற்கான வந்து 3000 பேரை கூட்டிகிட்டு போகுது. அது சீக் ரெஜிமெண்ட்டாக கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா அங்கே பொற்கோயிலுக்குள்ளார அடித்தது வந்து தமிழர்களை வைத்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இராணுவ வீரர்களாக இருந்தாங்க, அவங்கள வச்சு பண்ணது. இங்கே கூட்டிகிட்டு போகும்போது தமிழர்களுக்கு எதிராக சீக் ரெஜிமெண்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க. இதே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. நம்ம வந்து சும்மா மேலோட்டமாக நம்ம வந்து ஈழப்போர் முடிவிட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இதை பார்த்தாலே ஏதோ ஒரு சூட்சமத்தோடு தான் போகுது. மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தெற்காசிய மாநாடு முடிஞ்சு திரும்பி போகிறாரு. ஆனால் அந்த 3000 துருப்புல கூட்டிகிட்டு போனாரா என்னங்கிறது தெரியல. அப்போ வந்து 2008 தெற்காசிய மாநாடுக்கு பின்னரே வந்து திட்டமிட்டு இந்திய அரசு திட்டமிட்டு இராணுவ வீரர்களை அங்கே கொண்டு 3000 பேர் இறக்கியிருக்காங்க. அதற்கு பின்னர் ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியுது. 2009 ஆரம்ப கட்டம், அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, கிளிநொச்சி, அதாவது விடுதலை புலிகளுடைய தலைநகராக கிளிநொச்சியை பிடிக்கிறாங்க முதல்ல. அப்போவே வந்து இங்கே என்ன ஒரு இது நடக்குதுன்னா, 2009 ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வரப்போகுது. இந்திரா காங்கிரஸ் தான் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. அதாவது சோனியா காந்தியோட தலைமையில் இந்திரா காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. அப்போ ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு 2009 திட்டமிட்டு 3000 துருப்புகள் போகுது? அதுபோல் அதுக்கு அடுத்தது வந்து கிளிநொச்சி நெருங்குறாங்க. அப்போ வந்து சோனியா காந்தி இருக்கக்கூடிய தலைமையிலான இவங்களோட இதுதான் வந்து அப்போ வந்து தேர்தலை ஒட்டி, நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தலை ஒட்டி வேகமாக ஏதோ ஒரு காய் நகர்த்தப்படுது. என்ன காய்னு கேட்டால், விடுதலை புலிகள், அதாவது ஈழத்திற்கான போராடிய 35 வருடங்கள் போராடிய ஆயுத போராட்டம் போராடியதை எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோட விரைவாக காய்கள் நகர்த்தப்படுறதா தான் ஒரு ஆய்வாளனா எனக்கு தெரியுது. ஒரு பார்வை பார்க்கும்போது அப்பன்னு தெரியுது, இது ஏதோ திட்டமிட்டு காய்கள் நகர்த்தப்படுகிறது. அப்போ வந்து அந்த தேர்தலுக்கு முன்னர், ஏன்னா தேர்தலுக்கு பின்ன வேற ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ கண்டிப்பாக அந்த போருங்கிறது நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதற்காக வேகமாக காய்கள் நகர்த்தப்படுங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது இருக்கட்டும். இப்போது அதை வந்து அந்த இறுதிக்கட்ட போருக்கு முன்னாண்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2002 அமைதி இருந்தது. அமைதியாக 2 பேருக்கும் போர் நிறுத்தம் பண்ணி அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அதற்கு முன்னர் நார்வேஜியன் குழுக்கள்லாம் வந்து எரிக் சோல்ஹிம் தலைமையிலான அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போவே பல நிகழ்ச்சிகள் என்ன நடந்ததுன்னா, எரிக் சோல்ஹிம் கொழும்புக்கோ அல்லது வந்து வடக்கு மாகாணத்துக்கோ போகும் பொழுது, அதாவது புலிகள் இருக்கிற ஏரியாக்குள்ளே போகும் பொழுதும் அவர் வர்ற வழி போகிற வழி எல்லாமே வந்து டெல்லியை நோக்கி தான் இருக்கும். டெல்லியில் வருவார், அங்கேருந்து எல்லாம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே பேச்சு அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை கேட்டுட்டு தான் வருவார். அது மறுபடியும் இங்கே வந்து பேசுவாங்க. இங்கே முடிச்சுட்டு திரும்பி போகும்போதும் டெல்லி போயிட்டு தான் போவார். ஸோ டெல்லியோட அழுத்தங்கள் வந்து அப்புறம் நிறைய இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. இதில் இடையில வந்து அதே எரிக் சோல்ஹிம் வந்து சென்னைக்கும் வந்துட்டு போவார். சென்னையில் அப்போ கலைஞர் தலைமையிலான, கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திமுக அரசுக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் ரொம்ப நெருக்கமாக ஒரு பிணைப்பு இருந்தது. அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இவர்கள் சொல்வது அவர்கள் கேட்கறதும், அவர்கள் சொல்வது இவர்கள் கேட்கறதும், 2 அரசுகளும் மாறி மாறி ஒரு இணக்கமான சூழ்நிலை வைத்துக்கொண்டு இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருந்ததுங்கிறது நல்லா தெரியுது. இப்போ 2009 பிப்ரவரி 3ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, இணைத்தலைமைகள் நாடு ஒரு அறிக்கை கொடுக்குறான். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து புலிகள் வந்து ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், ஆயுதங்களை கைவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரணையும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்போ வந்து ஒரு அறிக்கை வந்து இணைத்தலைமை நாடுகள் மூலமாக கொடுக்கப்படுது. 5ஆம் தேதி அதே மாதம், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியே 2009 என்ன நடக்குதுன்னா, சிதம்பரமும் வந்து இதே இந்த இணைத்தலைமை நாடுகள் என்ன சொல்கிறானோ அதையவே அழுத்தம் கொடுக்குறாரு. புலிகள் வந்து ஆயுதங்களை கீழே வைக்கணும், சரணடையணும், அவங்க
ஈழ நாடு கோரிக்கை கைவிடணும் இப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை வைத்து அவர் வந்து ஒரு இது விடுறாரு. அப்போ வந்து உடனடியாக புலிகள் வந்து எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் போர் வந்து உக்கிரமாக போயிட்டு இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து புலம்பெயர்ந்து அந்தந்த ஒவ்வொரு இதுலேருந்து தமிழீழத்துக்குள்ளேயே புலம்பெயர்ந்து போகிறாங்க. அவர்களுடைய செமைகள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்தோம், காணொளிகளாக வந்தது. அந்த காணொளிகள் என் மூலமாக தான் பல இடங்களுக்கு போச்சு. அது எல்லாமே கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி இருந்தது. இதில் 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இயக்கத்திலிருந்து இந்த நெருக்கடி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு இதெல்லாம் பேசி கனிமொழிகிட்ட கேட்குறாங்க. நமக்கு கருணாநிதியோட ஆமாம் இப்போ எம்பியாக இருக்காங்க, அப்பவும் எம்பியாக தான் இருந்தாங்க. கனிமொழிகிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நெருக்கிட்டு வர்றாங்க, கொஞ்சம் ஏதாச்சும் உதவிகள் பண்ண முடியுமா அப்படின்னு நடேசன் மூலமாகவும் வேறு ஆட்கள் மூலமாக அவங்க வந்து தொடர்பெடுத்து கேட்குறாங்க. இந்த சமயத்தில் கனிமொழி ஒரு பதில் அளிக்குது, இல்லை இந்தியா வந்து என்ன சொல்லுதோ ஆயுதங்களை கைவிடுங்க, அப்புறம் வந்து சரணடைகிறதுக்கு என்ன பண்ணுங்க, இதெல்லாம் செஞ்சால் தான் நாங்கள் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. ஆனால் கனிமொழி இன்னொரு இந்த இடத்துல ஒரு இது பண்ணணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை உடை போர்த்தி கொண்டு வெளிநாடுகளில் இன்றைக்கி வந்து வியாபாரம்னு சொல்லி வியாபாரிகளை ஒன்றிணைக்கிறேன், தமிழ் வியாபாரிகளை ஒன்றிணைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர். அவரோட அலுவலகம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கனிமொழி வீட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த அலுவலகத்திலேயே வந்து அவரோட அலுவலகத்தில் கனிமொழிக்கு ஒரு ரூம் மட்டும் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதுக்கு வந்து கனிமொழி வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவர் என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளையுடைய போர்த்தி கொண்டு அவர் ஏதோ தலையிடுற மாதிரி தலையிட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து இயக்கம் வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக 10 வருஷமாக அவரை வந்து விலக்கியே வச்சுருந்தாங்க. இப்போ சில பல பிரச்சனைகள்னால இவர் கனிமொழிக்கு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அலுவலகத்தில் இருக்கிறனால இவர் வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நிறைய கொடுத்து அதை வந்து வேற ஏதோ மாதிரி கொண்டு போகிறதுக்கெல்லாம் திட்டங்கள் அப்போ நடந்திருக்குது. இதெல்லாம் பல திட்டங்கள் வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு, ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ப. சிதம்பரம் ஒரு இது சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இணைத்தலைமை நாடுகள் வச்ச அறிக்கையை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு முதல்ல சொன்னது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு நாங்கள் வேறு திட்டம் வச்சுருக்கோம், இந்த திட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நீ முதல்ல இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டாங்கல்ல. சிதம்பரம் அப்போ என்ன பொறுப்பு? அப்போ வந்து அவர் வந்து மத்திய அரசோட உள்துறை பார்த்து கொண்டிருக்காரு, ஹோம் மினிஸ்டர். அவர் தான் ஹோம் மினிஸ்டர். அவர் பிரணாப் முகர்ஜி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். இவங்க 2 பேருமே ரொம்ப எல்லாம் நெருக்கமான ஒரே கட்சிக்காரங்க. எல்லாத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ப. சிதம்பரம் தமிழர், உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே வந்து இருக்கிறது வந்து கருணாநிதி. அவங்களுக்குள்ள அவருக்கு வேண்டிய அமைச்சர் பதவியெல்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இத்தனையும் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய விஷயம் இவங்களுக்குள்ளார நிறைய இருக்குது. இந்த இதாச்சு என்ன, இது இப்படி நெருங்க இராணுவம் நெருக்கி கொண்டே வந்துட்டு இருக்குது. என்ன கிளிநொச்சியை முதல்ல பிடிச்சான், அதுக்கு அடுத்தது வந்து முல்லைத்தீவு கொண்டு போகிறாங்க, முல்லைத்தீவு போயிடுச்சு. இதை அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே நெருக்கடி ஆக இந்த சிக்கல்கள் அதிகமாகுது. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிக்கல்கள் அதிகமாக புலிகள் வந்து சரி நம்ம ஒரு ஆலோசனை பண்ணணும்னு சொல்லிட்டு புதுக்குடியிருப்பு நாங்கள் ஒரு இடம் இருக்குது, முல்லைத்தீவு தாண்டி கொஞ்சம் தொலை புதுக்குடியிருப்பு. அந்த புதுக்குடியிருப்பில் வந்து நமக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு மேல்மட்ட தலைவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் வந்து தேசிய தலைவர் இருக்கார், நடேசன் இருக்காங்க, அப்புறம் வந்து தீபன் இருக்கார், சூசை இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. இந்த கூட்டத்தில் என்ன இப்படி ஒரு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, எப்படியும் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதில் வந்து தீபன் வந்து தெளிவாக சொல்கிறாரு, நம்ம வந்து ரொம்ப இராணுவம் வந்து ரொம்ப நெருக்கடி கொண்டு போயிட்டுருக்கு, நம்ம ஓரளவுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும், ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வருது. ஆனால் மற்ற 2 பேர் இருக்காங்க பாருங்கள், நடேசனும் சூசையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எதுக்காக இப்படி நடக்குதுன்னு கேட்டால், இது நம்ம ப. சிதம்பரம் ஒரு அறிக்கை கொடுத்தாருல்ல, அந்த அறிக்கை மேலே தான் இந்த கூட்டம் நடக்குது.
இவங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் திட்டமிடுறாங்க. அப்போ தான் அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த ப. சிதம்பரம் கொடுத்த அறிக்கை, ப. சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கும் பொழுதே நடேசன்கிட்ட கொடுக்கும் பொழுதே இது வந்து இந்த அறிக்கை வந்து வேறு யாருக்கும் சொல்லாதீங்க, இது ரகசியமாக வையுங்க அப்படிங்கிறார். ஆனால் நடேசன் வந்து அது மாதிரி செய்யாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய வைகோகிட்ட இந்த செய்தியை சொல்கிறார். இங்கே வந்து இது தப்பா அல்லது தவறான வழிகாட்டுதல் நடந்ததா அப்படிங்கிறது இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. வைகோ கிட்ட சொன்னோன்னா வைகோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, புலிகளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, இன்னொரு 2 மாதம் தானே இருக்குது, எலெக்ஷன் வந்துடும், காங்கிரஸ் போயிடும், பிஜேபி வந்துடும், தமிழகத்தில் அதிமுக வந்துடும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமான நெருக்கடி இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் லண்டன்லேருந்து மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்திருந்தார். 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வந்திருந்தார். அப்போ நானே அவர் கூடலாம் நிறைய இடங்களில் கூப்பிட்டு போனோம். டாக்டர் மூர்த்தின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் வந்து ஒரு இயக்கத்துக்கு முழு நம்பிக்கையான ஒரு மனிதர், மிக முக்கியமான காரியங்களை பண்ணுறவர். அவர் வந்து என்னுடைய வீட்டுக்கே வந்து டெய்லி வந்துடுவார். வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் வெளியே போவோம், ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். இது போர் நிறுத்தறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி இவருக்கான இது வரும். அது இவர் வந்திருக்கும் பொழுது அங்கே ஈழத்திலிருந்து மிக முக்கியமான தலைவர்கள், புலித்தேவன், இன்னும் முக்கியமான தலைவர்கள் வந்து இவரோட தொலைபேசி பண்ணுவாங்க. என் கூட இருக்கிறனால எனக்கு சொல்லுவார் யார் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு சில சமயம் நானும் அவங்க கூட பேசியிருக்கேன். அப்போ நான் பேசும்போது சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கடி ஆகிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு நாளும் கொலைகள், படுகொலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கீங்க, இது உடனடியாக நிறுத்தி ஆகணும், இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது ஒரு நான் என்னோட சைடில் தெரிஞ்சது இவ்வளோ தான். இதை தவிர அவர்கள் வந்து வைகோ கிட்ட பேசுறது, இந்த மாதிரி பேசுனதெல்லாம் இருக்குன்னா, வைகோ இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்துங்க, ஒரு 2 மாதத்தில் வந்துடும், தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து இராணுவத்தை விளக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். இவர் என்னமோ இவர் எப்பவுமே அந்த தட்டாலடி ஏதோ ஒன்று சொல்லி பேசுகிற அந்த மேடை பேச்சு மாதிரி பேசி அவங்களுக்கு ஒரு இது பண்ணோன்னே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்னென்னா அப்படியே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவங்களும் சரி தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த கூட்டம் நடக்குது இவங்களுக்குள்ள, அந்த புதுக்குடியிருப்பு கூட்டம். அப்போ அவங்க இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு 2 பேர். அப்போ இதில் வந்து தலைவர், தேசிய தலைவரே வந்து சரி ஒரு 2 மாதம் தாக்கு பிடிக்க முடியுமா, ஏன்னா அங்கே இருக்க 2 தளபதிகள் சொல்கிறாங்க, முக்கியமான தளபதிகள் சூசையும் நடேசனும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு சரி அப்படி இது அவங்க இது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் கொடுத்த ப. சிதம்பரம் அவர் கொடுத்தாருல அந்த இதை நிராகரிக்கிறாங்க, அறிக்கையை நிராகரிக்க. நாங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த என்ன பேசிஸ்னா வைகோ கொடுத்த நம்பிக்கை. வைகோ கிட்ட பேசின உடனே அதுக்கு அடுத்தது வந்து நெடுமாறன்ட்டையும் பேசி, நெடுமாறனும் வந்து வைகோ சொன்னது சரிதானே அப்படி பண்ணுங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்போல்லாம். இப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நெருக்கன்னு தெரியல. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்போ வைகோ சொல்கிறது சரியாக இருக்கும், நீங்கள் அதை அவர் சொல்கிறபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் டக்குன்னு தள்ளி விட்டார். இது ஆன உடனே என்னாச்சுன்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து வேறு எந்த சூழலும் எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இது பண்ணி போகிறாங்க. இதே காலகட்டத்தில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. அமெரிக்கா வந்து அவங்க ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகணும், ஆயுதங்களை வந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும், ஆயுதங்களும் மௌனிக்க வைக்கணும். அந்த அறிக்கையும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு அதான் அந்த அமெரிக்கன் இதுவும் கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஷிப்பு கொண்டாடுறோம், ஒரு கப்பல் கொண்டாடுறோம், அந்த கப்பல் வழியாக உங்களை நான் தலைவரை உங்களை மட்டும் நாங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து தலைவர் நிராகரிச்சார். வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சார் அப்படிங்கிறதான். இது இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது 26/4 அப்படிங்கிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, 26/4 புலிகள் வந்து அவங்களாகவே வந்து நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அறிக்கை வந்து இலங்கை இராணுவம், இலங்கை அரசு நிராகரிக்கிறது. நாங்கள் நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அடிக்கிறாங்க. இது எங்கெங்கே இருந்து அழுத்தம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முதல்ல இருந்து சொன்னேன், இந்த 3000 சீக்கிய ரெஜிமெண்ட் உள்ளுக்குள்ளே வந்தது,
அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவர்கள் திரும்பி போனதே வந்து கிடையாது. அதில் வந்து திரும்பி போகவே இல்லை, அவர்கள் அங்கே இருந்துட்டாங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து அங்கே இருந்தே வந்து முழுக்க இலங்கை இராணுவத்திற்கு பின்புலமாக இருந்து எல்லாமே செயல்படுத்தினது அவங்க தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சீக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உருமாலை கட்டிட்டு தலையில் கட்டிட்டுலாம் போவாங்கல்ல, அது போல் ஆட்களே வந்து அங்கே வந்து தமிழீழத்துக்குள்ளே நடந்து வந்தது போனதெல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு சிலர்லாம். அப்போயே சொன்னாங்க எதுக்கு இங்கெல்லாம் வர்றாங்க, என்ன யார் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது சிவில் யூனிஃபார்மில் வந்ததுனால அவங்களால இது பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ திட்டமிட்டு மிகப்பெரிய காய்கள் நகர்த்தி இந்திய அரசு பின்புலமாக இருந்தெல்லாம் நகர்த்தினது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. போர் நிறுத்தம் பிரகடனம் செஞ்சும் கூட, அதாவது போர் நிறுத்தம் பிரகடனம் செஞ்சும் கூட இலங்கை அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை, அதை வந்து விட்டுட்டாங்க. இந்திய தேர்தலும் வருது, அதோட ரிசல்ட்டும் வருது. மே 16 அதோட ரிசல்ட் வந்து மறுபடியும் நினச்ச மாதிரி இவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே அது வந்து தலைகளாக மாறி காங்கிரஸே மறுபடியும் வந்துடுது. அப்போ வந்து அங்கே நெருக்கடி ரொம்ப நெருக்கடியாகி போனோன்னு தான் இங்கே வந்து அப்போ வந்து நெருங்கிட்டாங்க. புலிகளை வந்து ஒரு இடத்துல வச்சு நந்திக்கடல்ங்கிற இடத்துல தான் வந்து இப்போ தலைவர் இருக்கார். மற்றவர்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நெருக்கடி ஆகுது, யாராவது வெளியே போகிறதெல்லாம் போகிறவங்க போயிருங்க, அவங்க குடும்பத்தோடு போகிறவங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களுடைய பெற்றோரும், இந்த தேசிய தலைவரோட பெற்றோரையும் வந்து நீங்கள் வந்து சிவிலியன் வழியாக நீங்கள் வந்து போய் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு கூட சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த மே 16 வந்து இங்கே தேர்தல் வந்த உடனே அப்போ தான் வந்து கலைஞரும் வந்து ஒரு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி இருந்தார். 2 பக்கம் ஏசி வச்சுக்கிட்டு 2 மனைவிகளை உட்கார வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். இதெல்லாம் வந்து கண்ணில் தண்ணி வருது நினைக்கும் பொழுது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு நாட்டில் வந்து, அதுவும் தமிழ் தேசிய நாட்டில் போர் உக்கரமாக நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் எல்லாமே நடித்து கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ நாங்களே இந்த அதாவது சில அந்த கடைசி காலத்துக்கு முன்னாண்ட நான் என்ன பண்ணேன்னா, நம்ம சிவாஜி லிங்கம்னு ஒரு எம்பி இருக்கார் இலங்கையில், தமிழ் எம்பி. அவர் ஸ்ரீகாந்தா அப்படிங்கிற இன்னொரு எம்பி, இவங்க 2 பேரும் இங்கே வந்திருந்தாங்க. இவங்களை கூட நானும் வந்து போய் கனிமொழியை பார்க்குறேன் ஒரு முறை. அப்போ வந்து இதெல்லாம் இடையில என்ன நடந்ததுங்கிறது இந்த செய்திகள் சொல்லணும். கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இந்த போரை நிறுத்தறதுக்கு நாங்கள் வந்து 40 எம்பிகளும் வாபஸ் வருவோம், மத்திய அரசுலேருந்து வாபஸ் வருவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அது வந்து நாங்கள்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த அறிக்கை விட்ட சமயத்தில் கனிமொழி தான் போய் முதல்ல வந்து ராஜினாமா கட்டி தான் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு எங்கே கொடுக்கணும், ஆக்சுவலாக வந்து ராஜ்யசபா மெம்பர்னால் ராஜ்யசபா தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் வந்து கலைஞர்கிட்ட கொண்டு இந்தாங்க என்னோட ராஜினாமா கடிதம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி முதல் இதை கொடுத்தோடனே எங்களுக்கெல்லாம் சரியாகும். இவங்களை போய் ஒரு சின்ன நம்பிக்கை தானே, எப்படியாச்சும் இந்த போர் நிறுத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ அப்போ போய் இவங்க கொடுக்குற சமயத்தில் நானும் கூட போகிறேன். நாங்கள் 3 பேரும் போய் கனிமொழி எம்பி பார்க்குறோம். கனிமொழி எம்பி வந்து காலையில் 8 மணிக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அலுவலகத்துக்கு. சரி, நாங்கள் 8 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு ரெடியாக இருக்கும்போது அங்கேருந்து மறுபடியும் கனிமொழி அலுவலகத்துலேருந்து ஃபோன் வருது. இப்போ வர வேண்டாம், மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே வாங்க, ஒரு 12:30 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது. சரி, என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் போகிறோம், 12:30 மணிக்கு போகிறோம். 12 மணிக்கு போனோடனே வந்துட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் வந்தாங்க, உட்காந்து பேசினாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பிரணாப் முகர்ஜி காலையில் நேரத்தில் வந்துட்டார், எங்கள் வீட்டில் தான் வச்சு கலைஞரோட உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து அதாவது என்ன பேசுனாங்கன்னு முழு விவரம் சொல்லாமல் ஒரு மறைமுகமாக எங்களுக்கே அன்னைக்கே தெரிஞ்சது, மத்திய அரசு வந்து கலைஞரை வந்து அந்த வாபஸ் வாங்குற அந்த இதுங்கிறத விட்டுருங்க, கைவிடுங்க, இல்லாட்டி இந்த 2G விவகாரம்னு ஒன்று இருந்ததில்ல, அதை வந்து பெருசாக எடுத்துருவோம், அப்போ இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசின மாதிரி. ஆமாம், பிளாக்மெயில் பண்ணி ஏதோ நடந்தது. அதனால் வந்து அப்போ கருணாநிதியும் அந்த ஒரு 40 எம்பி ராஜினாமாங்கிற அந்த இதையே அப்படி கை விட்டார். சரிங்களா? அதுபோல் நான் சொன்னேன், லண்டன்லேருந்து டாக்டர் மூர்த்தி அவர்கள் வந்து ரெகுலராக நம்ம வருவார். அதுவும் கிட்டத்தட்ட அந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இங்கே இருந்தார். அந்த சமயத்தில் முக்கியமான தமிழக தலைவர்களை போய் கூட்டிகிட்டு நான் தான் கூப்பிட்டு போவேன், கொண்டே காமிப்பேன், பேசிட்டு வருவோம். சில இடங்களில் அவரே தனியாக போய் பேச சொல்லுவேன் நான். சில இடங்களுக்கு நானும் கூட போவேன், அவருடைய போவேன், உட்காந்து பேசுவோம். எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தோம்.
அழுத்தம் கொடுக்கும்போது அப்போ மூர்த்தி ஒவ்வொரு நாளுமே கவலையில் ரொம்ப கவலையில் இருப்பார். ஃபோன் அங்கேருந்து வந்ததுன்னா அவரோட எடுத்துகிட்டு பேசிட்டு ரொம்ப கவலைப்படுவார். அப்போ நான் சில சமயம் கேட்கேன், என்ன இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஒரு சில ஃபோனை என்கிட்ட கொடுத்துருவார், நீங்களே பேசுங்க அப்படிம்பாரு. சில சமயம் நான் பேசுவேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளிகள் வந்து மிக முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் பேசுவாங்க. அப்போ பேசும்போது நான் தலைவர் தான் எப்படியாச்சும் உங்களை தான் பார்த்துருக்காங்க, உங்கள் கூட தான் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஐயா டாக்டர் எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் பண்ணுவேன். அப்போ போர் பற்றி லைட்டாக பேசுவோம்ல, ஏன்னா மக்கள்லாம் நகர்ந்து கொண்டு இருக்காங்க, இப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலைமைனா அவன் மோசமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே 300 பேர் 400 பேர் 500 பேர் சில சமயம் 1000 பேர் செத்து கொண்டு மடிஞ்சு கொண்டு இருக்கிறோம். எப்படியாச்சும் போர் நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் டாக்டரும் இங்கே வந்திருக்காரு. அதற்கு தான் நீங்களும் உங்களோட இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போவே என் கூட பேசின அந்த புலித்தேவன் அவர் ஒரு மிக முக்கியமான தலைவர். அந்த இதில் இருக்கார், அமைதி இதில் இருக்கார், செயலகத்தில் மிக முக்கியமான தலைவர். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், தமிழக தலைவர்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இது ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது என்னால் கணிக்க முடிஞ்சுது. அப்போ என்னடா இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது, ஆமாம் நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போகிறது போக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. யாரும் ஒரு பெரிய இது இல்லை வர மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இல்லையே. தமிழக தலைவர்கள் எங்களை எல்லாம் கைவிட்ட மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் ஏதாச்சும் வழிகள் இருந்தால் செஞ்சுங்க, அதுக்காக தான் மூர்த்தி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணுவேன்னா, மூர்த்தி இல்லாத சமயங்களில் சில நேரங்களில் போய் இங்கே இருக்கக்கூடிய நெடுமாறன் போன்ற ஆட்களை சந்தித்து நான் கோவிச்சது உண்டு. என்ன இப்படி நடந்துட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப அப்போ என்ன எங்கிட்ட சொல்லுவார் நெடுமாறன், நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு இதை தவிர ஒரு போராட்டம் நடத்தலாம், இது தவிர வேறு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்போயே ஒரு அப்படியே கைவிட்ட மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் எப்படியாச்சும் போர் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோட தான் நம்ம இருந்தனால எல்லாத்துக்கும் அமைதி காத்து சரி அவங்களாம் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம இருந்தோம். இதில் அவரோட இருக்கும் பொழுது பேசுகிறதும் சரி, அவர் இல்லாத போது சில சமயம் என் கூட பேசுகிறதும் சரி, அமைதி செயலகத்தில் அங்கே புலிகளோட அமைதி செயலகத்தில் மிக முக்கியமான தலைமை பீடத்தில் இருந்த ஒரு முக்கியமான போராளி கிடையாது. அவர் முக்கியமான அலுவலர். அவர் ரெகுலராக என் கூட பேசுவார். அங்கே நடக்கிறது என்ன, இப்படி நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் பேசுவார். அதை வச்சு என்கிட்ட நிறையா நான் அடுத்தது கட்டத்தை எப்படி நகர்த்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணி கொண்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு அடுத்தது அங்கே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் பத்திரிகையாளர், அதாவது சத்தியமூர்த்தி பத்திரிகையாளர் அங்கே இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே நடக்கக்கூடிய அந்த போர் காட்சிகளையும் போர் இதுகளையும் ஃபோட்டோஸு வீடியோஸு இது அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே எனக்கு அனுப்புவார். ஸோ அதை ஒட்டி நாங்கள் இங்கே ஒரு சின்ன இது தமிழ் நியூஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதில் எல்லாம் அந்த வெப்சைட்டில் எல்லாமே நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருப்பேன். அதை தவிர அந்த ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நான் கொடுத்துட்ருப்பேன். அப்போ அந்த செய்திகளை அந்த புகைப்படங்களும் அந்த இதுகளை பார்க்கும் பொழுதே ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமான இதாக இருக்கும். அதெல்லாம் இப்படி வந்துட்டுருக்கு, இப்படி நடந்துட்டுருக்குங்கிறது இந்த தமிழ் எழுத்தில் பொறுத்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் எனக்கு இந்த தொடர்புகள் எல்லாம் டைரெக்டாக இருந்தது அப்படிங்கிறேன். எனக்கு அவர்களே அனுப்பி கொண்டிருப்பாங்க, அவர்களுடைய செய்திகளை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி மிக முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இத்தனை நடந்து மே 16 பார்த்திங்கன்னா இறுதிக்கட்டத்தை நோக்கி ரொம்ப நெருக்கி கொண்டு போயாச்சு. அப்போ அங்கே நந்திக்கடல்ங்கிறது கடல், அதாவது அந்த ஒரு இது இந்த இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பக்கிங்ஹாம் கெனால்னு சொல்லுவோம். அது அந்த முட்டுக்காடில் பார்த்தோம்னா கடலோடு அப்படியே சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்த உடனே பக்கிங்ஹாம் கெனால் ஒன்று போகும். அதே போல் தான் நந்திக்கடல்ங்கிறது. நந்திக்கடல்னால் கடல் கிடையாது, கடலில் இந்த பக்கம் அதோட கடல் ஒட்டி வர்றது, அந்த தண்ணி அங்கே தான் போகும், அப்புறம் இந்த பக்கம் வரும். அங்கேருந்து ஒரு 2-3 ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த இவங்க இருக்கிற இடம் இருக்குது. இவங்களோட தேசிய தலைவர் அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் நெருக்கடியில் தவிர்க்க முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் அவர்கள் தன்னைத்தானே அழித்து கொண்டதாக தான் இங்கே நம்மளுக்கு செய்திகள் வருது, அத்தனை செய்திகளும். ஏன்னா அவங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு இதுதான் வந்திருக்குது.
தேசிய தலைவரும் ஒன்றும் அவர் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே சொல்லியிருக்காரு. நீங்கள் திலீபன் உண்ணாவிரதம் இருக்கும்போது திலீபன் இறந்தப்ப சரி, அவர் திலீபன் வந்து நாட்டுக்காக உயிர் நீத்து அவர் கொஞ்சம் முன்னாட போயிட்டாரு, நாங்கள்லாம் பின்னாட போக போகிறோம், உயிருங்கிறது அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் அவங்களாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் போராடணும்னு நினச்சிருந்தாங்க. தன்னுடைய குடும்பம் முழுவதும் அங்கே தான் வச்சுருந்தார். அவர் எல்லாத்தையும் தப்பி போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் எத்தனையோ வழிகள் இருந்தும் கூட அந்த வழிகளை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறத நிறைய இல்லை, அது ஒரு பெரிய கதை. அது ஏன்னா வந்து அந்த இதையெல்லாம் வந்து இப்போ தேசிய தலைவரே இருக்காருன்னு வேற ஒரு பொருள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்குது. ஸோ இப்படி அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த மண்ணுக்காக மண்ணில் இருந்து பண்ணவங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புதுக்குடியிருப்புங்கிற இடத்துக்கு போனோம்னா இராணுவம் வந்து அந்த புலிகள்கிட்ட பிடிக்கப்பட்ட அந்த இராணுவத்தை சார்ந்த இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீர்மூழ்கி கப்பல், சின்ன சின்ன போட்டுங்க, ஒரு 6 போட்டுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அது நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது மூலமாக இவர் இங்கே வச்சுருந்ததே இந்த மாதிரி போட்டுகளாக இருந்தது. அப்போ தனியாக போட்டுகளை வச்சு இப்போ ஏன் தப்பிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலர் கேள்வி எழுப்புறாங்க. எனக்கும் வந்து நான் அந்த இடத்துல நந்திக்கடலோ அவங்க இதை பண்ணுற இடத்துலையோ போகாமல் இருந்திருந்தால் நான் அதை நம்புவேன். ஆனால் இவர்கள் வந்து எங்கே இறந்தார்கள், எங்கே இது பண்ணாங்க, எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற சூழல்லாம் ஓரளவுக்கு அங்கே இந்த இடத்துல தான் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த இது வந்து அந்த இடத்துல வந்து இருந்து போகிறதுங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போகிறதோ நீர்மூழ்கி படகு, அதெல்லாம் படகு மாதிரி இருக்குது. அந்த படகுல போகிறதே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது. மிகப்பெரிய கடலாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே மூழ்கி போகலாம். அப்படி போகிறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைங்கிறதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் அவங்க தப்பி போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு சூழல். ஏன்னா சுற்றியும் கம்ப்ளீட்டாக வந்து அடைச்சிட்டாங்க, எல்லா பக்கம் இருந்து குண்டு மழை பொழியுது. இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து எப்படி அதை தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கிறதான். இது வந்து சேட்டலைட் மூலமாக இந்தியாவோட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக ஒவ்வொரு நிகழ்வும் கண்காணிக்கப்பட்டு அந்த செய்திகள் வந்து 10 நிமிஷத்தில் அங்கே போயிடும். இங்கெங்கே நகர்ந்துட்டு இருக்காங்க, இங்கே அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடும். அப்போ அதையே வச்சு எந்த இடத்துல குண்டு போடணும், என்ன பண்ணணும், எந்த இடத்துல நகரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நகர்த்தி கொண்டு போனது முழுவதும் இந்திய அரசு தான். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. அப்படி போகும்பொழுது இது வந்து தப்பியிருப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஏற்கக்கூடிய இதாக தெரியல. இவ்வளவு நெருக்கடி இருக்கும் பொழுது அவர் எப்படி, அவருக்கு வந்து தனியாக வந்து கரும்புலிகள் இருந்தாங்க, அவர் தனியாக ஒரு படை இருந்தது, அவரை பாதுகாக்கிற படை இருந்தது, இத்தனை இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் அந்த சூழல், அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து தப்பிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழலை இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம தேசிய தலைவர்கள்லாம் இதெல்லாம் தெரியும். அவர் வந்து துணிஞ்சு தான் இருந்தார். நீங்கள் 2006 2007 அவருடைய மாவீரர் உரையிலேயே வந்து தெளிவாக சொல்லிட்டார், இந்த போரை வந்து நான் வந்து இளைஞர் சமுதாயத்திட்ட ஒப்படைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், உலகத் தமிழர்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையிலே விட்டுருக்காரு. ஸோ அவர் தெளிவாக தெரிஞ்சு தான் வச்சுருந்தார். இனி வந்து அடுத்தது வந்து நான் தப்பிச்சு போகிற எண்ணமெல்லாம் இருந்திருந்துன்னா எப்போ போயிருக்கலாமே. அந்த மாதிரி எண்ணம் இல்லை அவருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், நம்ம கொண்டு ஒப்படைக்கணும், மற்ற தமிழர்களிடத்தில் உலகத் தமிழர்களில் ஒப்படைக்கணும், இளைய சமுதாயத்திட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த அறிக்கையின்படி நம்ம வந்து அவர் வந்து தப்பித்து போயிருப்பார், இன்றைக்கும் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த 17 வருடமாக எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு. அந்த 16 வருடங்களில் அவர் வெளியே வந்திருப்பார், எத்தனையோ சொல்லி செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஆனால் இதையை வைத்து கொண்டு இன்னும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து நீங்கள் அப்படியே கேட்ட மாதிரி துவாரகாங்கிற ஒரு பொண்ணு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இதே பெருசாக ஒரு காமிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு மாவீரர் தினத்துக்கு உரை நிகழ்த்துற மாதிரி ஒன்று காமிச்சாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் எதுவுமே வந்து அது நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இல்லை. அந்த பெண்ணுடைய பேசியிருக்காங்க சிலர்லாம். இப்போ நான்லாம் பேசுனது கிடையாது, அங்கே இருந்த ஆட்கள், போராளிகளாக இருந்த ஆட்களே போய் பேசியிருக்காங்க அந்த பெண்ணோட. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு தெரியுமல்ல எப்படி இருக்கு, அவங்களோட நடவடிக்கை என்ன, எப்படி பேசுனாங்க, அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த பெண் வந்து சில இடங்களில் குளறுபடியெல்லாம் ஆகிருக்குது.
அப்படி வந்து அந்த போராளிகள் இன்றைக்கு வந்து அங்கிருந்து வெளியேறின போராளிகளே வந்து அந்த மாதிரி பார்த்து இது இல்லை அப்படிங்கிறது வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க உறுதி செஞ்சது எல்லாமே அது இதற்கு பின்புலமாக அந்த பெண்ணுக்கு பின்புலமாக ஒரு சிலர் வந்து அங்கே லண்டன்லேயும் சிலர் இருக்காங்க. இங்கே தமிழகத்தில் நெடுமாறனும் காசி ஆனந்தனுமே வந்து தேசிய தலைவர் இருக்கார், நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை கிளப்பிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்து கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கவலையாக இருந்தது நம்மளுக்கெல்லாம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து போராளிகள் ஓரளவுக்கு அந்த இறுதி கட்டம் வரைக்கும் இருந்த போராளிகள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆட்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போராளிகள்னு சொல்லணும்னா இப்போ குளம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அங்கே சுவிஸில் வந்து சுவிஸோட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுன்னு இருக்குது அங்கே டிசிசி, அந்த அமைப்புக்கு இதாக இருந்தார். 2009 வரைக்கும் இருந்தார். அப்புறம் வந்து அவர் வெளியேற்றப்பட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே வந்தவர் இன்னைக்கு வெளிவந்தும் அவர் வந்து உண்மையான நேர்மையாக இருந்த மனிதர் தான் அவர் அப்படின்னு சொல்கிறது நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இன்னைக்கு வந்து ஒரு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இன்னைக்கு நடக்குது பாருங்கள், அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவர் தான் இருக்கார். அதுபோல் அறிவுமணி அப்படிங்கிற இன்னொரு போராளி இருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி அவரும் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவரும் வந்து இந்த குழுவில் இருந்து இன்றைக்கி வந்து பண்ணணும், தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தணும். ஏன்னா மிகப்பெரிய மற்ற எல்லாருக்கும் அதை மாவீர தினத்தை வைத்து கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளையை குறித்து சங்கரோட இறப்பை ஃபஸ்ட்டு இறந்தவர் சங்கர், அவரோட இறப்பை வைத்து வந்து மாவீர தினம் நவம்பர் 26 கொண்டாடப்பட்டு 27 கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ இதுவரைக்குமே. அதுக்கெல்லாம் வழிவிட்டவங்க அதனுடைய அந்த இயக்கத்தின் தலைவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத வந்து அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்த முடியாமல் இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 16 வருஷம் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெரியாமல் ஒரு நிகழ்ச்சி, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மக்களிடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்படிலாம் போயிட்டு இருந்தது. என்ன தடை இருந்தது சார் அது அவங்க வெளியே சொல்கிறதில்ல? இல்லை, அது அவர் வந்து யார் முன்னாடியே அவர் பண்ணிக்கல, இறக்கல. அதனால அதுக்கு ஐ விட்னஸ் இல்லை இன்னைக்கு. ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் விட்னஸஸ் நிறைய இருக்குது. சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அவர் இறந்ததுக்கான அத்தனை இது இருக்குது. ஒரு பாடியும் காமிச்சாங்க. ஸோ அந்த பாடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 16 மணி நேரம் தண்ணி அந்த ஆற்று ஓரத்தில், அதாவது நந்தி கடல்ங்கிறது கடல் கிடையாது, அது ஆறு மாதிரி இருக்கும், ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்கிட்ட தான் இறந்து இருந்திருந்தார். அந்த இதில் வந்து தண்ணி பட்டு உடல்லாம் கொஞ்சம் பெருசு இருந்துருது. அதுபோல் சுடப்பட்ட பொழுது இதுக்குள்ளே வச்சு சுட்டார் அப்படிங்கிறனால இங்கே பிளந்திருந்தது. அப்புறம் வந்து அவர் வந்து ஐடி கார்டு, அந்த சைனடு குப்பி, துப்பாக்கி, அந்த மாதிரி சிலதெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த பாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அவர் வந்து யாரும் என்னுடைய பாடி, அந்த போராளியோட பாடி கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க. ஆனால் என்ன போர் வந்து எனக்காக தான் நடக்குது, இதை நான் தான் நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவர்கள் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டால், என்னுடைய பாடி கிடைக்கணும், அது தெரியணும், உலகத்துக்கு மக்களுக்கு தெரியணும், ஆமாம் அது முடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஒரு நிலை வந்தவொன்னு காட்டி தான் அவர் வந்து அங்கே இறந்ததா நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்படி இறந்தது தான் அந்த இடத்துல. ஸோ இப்படி இருக்கிற இதில் வந்து இப்போ வந்து நெடுமாறனும் சரி அல்லது மற்றவங்களும் சரி, இன்னும் வந்து இவங்கெல்லாம் ஈழத்துக்காக பல செய்திகள் செஞ்சாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போ மறுபடியும் வரலாற்றை திருப்பி ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் இருக்கிறதுல மிகப்பெரிய கோபங்கள் உருவாகுது. இதில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சுவிஸில் நடக்கக்கூடிய சிலர்லாம் சொன்னல, அதில் சங்கீதன் ஒரு முக்கியமானவர், அவர் லண்டனில் இருக்கார். அவர் ஒரு போராளி, அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதே புலவர், கடற்படை இதில் எல்லாம் மிக முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தவர், அவரும் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க. இது போல் முக்கியமான ஆட்கள் முழுவதும் பங்கெடுக்கிறாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற எத்தனை பேரும் வந்து பங்கெடுக்கிறாங்க. இந்த வீர வணக்க நிகழ்ச்சி என்னென்னு கேட்டால் 2004 வந்து தேசிய தலைவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மூத்த சகோதரர்
அவர் மனோகரன் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணார், டென்மார்க்கில் பண்ணார். அவர் அந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் அவரோட சன் அவரும் வந்து பங்கெடுத்தார். அந்த நிகழ்ச்சியிலையும் ஓரளவுக்கு நிறைய பேர் பங்கெடுத்தாங்க. இப்போது அவர்களும் வந்து தேசிய தலைவர் இறந்துட்டார், அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறலாம் அந்த மரியாதையை அவங்க தான் முதல்ல பண்ணாங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட் பண்ணி அவர் ஒரு டிக்ளேர் பண்ணாங்க, இந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், அடுத்த கட்டத்தில் நீங்கள் நகரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போராளிகள் இதில் வந்து அவர்கள் பங்கெடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. அது ஒரு சின்ன சிக்கலை இருக்குது. ஏன்னா போராளிகள் மேலே இப்போ குளம் இவங்கெல்லாம் வந்து நல்மதிப்பை இருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதில் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு கிடையாது, அவங்கெல்லாம் வந்து கேபி அப்படிங்கிற குமார பத்மநாபா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தேசிய தலைவரால் வந்து வெளியுறவுக்கு அவர் தான் பொறுப்பாளராக நியமிச்சிருந்தாங்க. ஸோ அவருடைய ஆட்கள் இன்றைக்கி அவர் வந்து இலங்கை அரசோட கட்டுப்பாட்டில் வந்து இருக்கார், அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறது தான் இவங்களாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி கிளப்பிட்டு இது இருக்காங்க அப்படிங்கிறதான் இது. இந்த மாதிரி வந்து இந்த புரளிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த செய்தி வந்து தேசிய தலைவருக்கு உரிய மரியாதை, அவர்கிட்ட அந்த வீர வணக்கம் செலுத்துறது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதான் உலகத்தமிழர்களுடைய விருப்பம். இதில் வந்து இன்றைக்கி முன்னெடுத்திருக்க இந்த செய்தி வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும், உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதில் என்னென்னு கேட்டால், இப்போ பல பேர் என்ன சொல்கிற குறை என்னென்னு கேட்டால், தேசிய தலைவர் வந்து மே 18, 17, 18 இந்த மாதிரி சமயங்கள் தான் இறந்தார். இது ஒரு இதை குழப்புறாங்க. இதில் சிலர் அந்த போராளிகளே சிலரும் வந்து இது எப்படி மே 18, 17, 18 இருக்கிற வேண்டியதை நீங்கள் எப்படி கொண்டாந்து இப்போ வந்து வைக்கிறீங்க, ஆகஸ்ட் 2 வைக்கிறீங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லை, அல்லது மாவீரர் தினம் வைக்கிறது நவம்பர் 27 வைப்பாங்க, அந்த சமயத்தில் வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து தேதி வந்து இன்றைக்கி, ஏன்னா முதல் முறையாக 16 வருடம் எடுத்து இந்த வருடம் நடக்கிறது. அந்த தேதி வந்து ஒரு பெரிய இந்த தேதி இன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய குறையாக நினைக்க வேண்டாங்கிறதான் ஒரு இது. அதுக்கு அடுத்த வருடம் வரும்பொழுது நம்ம வந்து அதை சரியாக கணிச்சு நம்ம வந்து இந்த தேதியில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கெல்லாம் இருக்குது. அதையும் கொண்டு வந்துடுவாங்க. அந்த தேதியை வைத்துக்கொண்டு சில போராளிகள் குழப்புறாங்க. அதையும் போராளிகள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் இருக்கிறவங்களும் சிலர்லாம் குழப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அதையெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரியாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிங்கிறது மிக முக்கியமான ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது வந்து வாழ்த்து தெரிவிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து இது மாவீரர் தினத்துக்கு அந்த தலைவனுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாளாக நம்ம இது பண்ணுறோம். இது தொடர்ச்சியாக இது நடக்கணும், உலகத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இதை ஒட்டி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கணும். இனி அந்த தலைவனுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம உலகத்தமிழிடம் ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. 16 வருடங்கள் கழித்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நடக்கக்கூடிய நினைவஞ்சலி வீரவணக்கம் நிகழ்வின் போது அவர் மரணம் குறித்த பல தகவல்களையும் ஈழம் குறித்த பல தகவல்களையும் எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.